ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நல்லா மணக்க என்னோட ஸ்டைலில் நண்டு பெப்பர் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 1.5 kg அளவு நண்டு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு இந்த ஓடை இப்படி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி நண்டு தான் இது சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே இப்படி எடுத்துட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க, இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி லைட்டா உடைச்சிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இது உள்ள இருக்கிறத ஃபுல்லா இப்படி தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணணும். தண்ணி ஊத்தி இது இப்படி நல்லா உள்ள இருக்க அந்த எல்லோ பார்ட் எல்லாத்தையுமே எடுத்துடணும். வயிற்றுல இருக்க அழுக்கு ஃபுல்லா எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், கிளீனா நம்மளுக்கு நண்டு ரெடி ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு. ஆல்ரெடி நான் இங்க இவ்வளவு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒன்னொன்னா நம்ம எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லா நண்டையும் சுத்தமா நம்ம கிளீன் பண்ணியாச்சு. இப்போ இத ஒரு பாத்திரத்துல மாத்தி நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்ப இத நம்ம ஒரு 4 to 5 தண்ணில நல்லா அலசி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இப்ப இதை நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயாச்சு ஆன் பண்ணிக்கலாம். நண்டை நல்லா நம்ம மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்மளது நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு பூ எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை. இது எல்லாமே இப்ப நம்ம நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே அலசி அள்ளி வச்சிருக்க 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ன்றதுல நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அதிகமா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் பத்தலை, அதனாலதான். நீங்களும் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு. இதுல இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இதுல இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துக்கலாம். இந்த விழுதுல நான் என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. புதினா நான் சேர்க்கல, வெறும் கொத்தமல்லி மட்டும்தான். இது எல்லாத்தையுமே அரைச்சு நான் ஒரு ஃபைன் பேஸ்டா பண்ணி வச்சிருந்தேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இல்லை நம்ம அரைச்சிருக்கோம் கொரகொரன்னு. இது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த தக்காளி வெங்காயம் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா அந்த கிண்ணத்தை மட்டும் அலசி தண்ணி எடுத்துட்டேன், அதை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ
ஃப்ளேம் நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக அதில் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு அடி பிடிக்காம நல்லாவே வதங்கி வரும். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினா நல்லா எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இது கூடவே சேர்த்து இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் இது கூட சேர்ந்து வதங்குச்சுன்னா எல்லாமே ஒன்றாவே எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துடும். இதையும் நல்லா சேர்த்து ஃப்ளேமை இப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் டு லோவில் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை இப்போ நம்ம வதக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்தில் இப்போ நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா நண்டு, அதை எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 kg நண்டு இருந்ததுன்னு சொன்னோன்னா, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இது ஒரு 750 கிராம் டு 800 கிராம் வரைக்கும் இருக்கு. இப்போ இது எல்லா நண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலேயே இது நல்லா பெரண்டு வரட்டும். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போ இந்த மசாலா நண்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம இதுல கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மசாலால சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பெரண்டு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மசாலாலேயே இப்படி நம்ம பெரட்டி வைக்கலாம். ஃப்ளேம் நம்ம ஹைல வச்சுக்கலாம். ஏன்னா இந்த நண்டுல இருக்கிற அந்த ஜூசி அது எல்லாமே நல்லா தண்ணி விட்டு அதுலேருந்தே மாய்ஸ்டர் ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம ஃப்ளேம் ஸ்லோ பண்ணாமல் இப்போ நம்ம ஹையில் வச்சுக்கலாம். அது அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் நம்ம ஹையில் தான் வச்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சைட்லலாம் தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, இப்படி ரிலீஸ் ஆகுதா. இப்போ இந்த பதத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவியோட டெக்ஸ்டர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் இதில் கொதி வர வரைக்கும் நம்ம ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வைக்கலாம். நல்லா நண்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா நண்டு முங்குற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ நம்ம அந்த நண்டு 3 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கஸ்கஸா சேர்க்கணும். கஸ்கஸா இல்லாதவங்க முந்திரி சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்னைக்கு ஒரு 4 முந்திரி போடுவேன். ஒரு 4 முந்திரி இல்லை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நம்ம நல்லா மைய பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நண்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதில் கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா நம்ம மீடியமில் வைக்கலான்னு. இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியமில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மூடி போட்டாச்சு. இப்போ இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நண்டை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம நண்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகா, மிளகாய் தூள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து எப்போவுமே நண்டு செய்யணும். ஏன்னா இது நண்டு செய்யறதே நம்ம டேஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சளிக்கு நல்லது. மழை காலத்தில், குளிர் காலத்தில் எல்லாம் நம்ம சளி பிடிச்சிருக்கும் போது செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா மிளகு தூக்கலாக வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்து செய்யணும் எப்போவுமே. இப்போ தேங்காய் எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சூப்பராக நம்மளோட நண்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்க எப்படி ரெடி ஆயிருக்குன்னு நம்மளோட நண்டு. செம்மையா ஃபுல் மசாலா நல்லா ஜூஸியா ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதான். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.